ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன், ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 இலை இஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. வெடிச்சோன்னே ஜீரகம், பாஸ்மதி அரிசியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை போடணும். அரிசி ஃப்ரை ஆகிடுச்சு, தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து உங்களோட பாசுமதி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்தோடனே உப்பு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ண வேண்டியதான். நான் வந்து இதில் 1/2 கப் அரிசி எடுத்தேன், 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இதுலேயே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, மூடிடுறேன். ரெண்டு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். இது நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கிளறிட்டு சாப்பிட வேண்டியதா. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நெய்யில் தான் பண்ணணும். நெய்யில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ஜீரகம் எண்ணெயில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது, நல்லா இருக்காது. அதனால் நெய்யிலே பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். தேவையில்லை வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.